மக்கா உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியுமா? ஒட்டன்சத்திரத்தில பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர் பெருமாள் அவர்களுடைய உடம்பு முழுக்க ட்ரில்லிங் மெஷின் வச்சு ஓட்ட போட்டுருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அவருடைய அந்தரங்க உறுப்பு எல்லாம் வெட்டப்பட்டு, அவர வந்து பல கொடூரங்கள் பண்ணி கொடுமையான முறையில கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க நீதி கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு பின்னால சக்கரபாணி எம்எல்ஏ தான் இருக்கிறாரு. அவருடைய குண்டர்கள் தான் இத செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இங்க வந்து இது இந்த கொலைய நான் வந்து மற்றுமொரு அஜித்குமார் கொலையோட ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா, அதுக்கும் நியாயம் கிடைக்கல, இதுக்கும் நியாயம் கிடைக்கல. இந்த திமுக ஆட்சியில தமிழ்நாட்டுல சாதாரண மக்கள் வாழ வழி இல்ல. ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இந்த மூதேவிங்கலாம் சொல்றான், பெண்ணுங்க ராத்திரி போறதுனால தான் இது பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஆணை எதுக்கு கொன்னான்? அந்த 2 வயசு குழந்தைய யாரு ரேப் பண்ணா? அதுவும் திமுக காரன் தான். இப்படி எல்லா தப்பையுமே திமுக காரன் ஒரு ரவுடிசம் போல உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கிறான். மறுபடியும் ரூ. 200 ரூ. 5000 வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டு உங்க